இது 39 பார்க்குறோம். இது வந்து எக்ஸாம் 7.31 இருக்கு. அது வந்து ரைட் சர்க்கிள் 6 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 5 சென்டிமீட்டர் உயரம் மட்டும் நேர்வட்ட உருளை வடிவ பார்க்கும் முழுமையாக பனிக்குள்ள ஐஸ்கிரீம் இருக்கு. அதை வந்து கூம்பு மற்றும் அரைக்கோளம் இந்த வடிவத்தில் நிரப்பப்படுகிறது. கூம்பின் உயரம் 9 சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் 3 சென்டிமீட்டர். பாத்திரத்தில் பனிக்குள்ள நிரப்ப எத்தனை கூம்புகள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கோன்ஸ் நீடட் டு எம்டி த கண்டெய்னர், அதாவது ஐஸ்கிரீம் வச்சிருக்க கண்டெய்னர் பண்ணுறதுக்கு எத்தனை கோன் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தலாம். மொத்த கோன் என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச், பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். இது வந்து இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா 22/7 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 15 இப்படி இருக்கட்டும். இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து கோனுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்க்குலர் இருக்குது, சாரி இது வந்து கோன் இல்லை, வால்யூம் ஆஃப் த அந்த பாத்திரம், அதாவது வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் அப்படி சொல்லலாம். ஓகே, ரெண்டாவது ரேடியஸ் கோனு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து அதுக்கு 3யும் ஹைட் வந்து நம்பர் 9 கொடுத்துருக்காங்க. இது வந்து வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வால்யூம் ஆஃப் த க்ரீம் அப்படிங்கிற எவ்வளோ இருக்குன்னா வால்யூம் ஆஃப் த கோனும் ஹெமிஸ்பெரிக்கலும் சேர்ந்தது. வால்யூம் ஆஃப், சாரி கொஸ்டினை தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. பாத்திரத்தோட முழு கொள்ளளவு, வால்யூம் வந்து பாத்திரத்தோட வால்யூம் வந்து இந்த கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த கோனோட இது கண்டுபிடிக்கும். கோனோட வந்து ஹைட் வந்து ரேடியஸ் 3, ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர். வால்யூம் ஆஃப் த கோன் கண்டுபிடிக்கணும். இப்போ வால்யூம் ஆஃப் த க்ரீம் கண்டெய்னர்னா ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாவது நம்ம மாற்றுறோம். அதாவது அதை வந்து ஒரு கோன் வந்து கோனோட இது வந்து ஹைட்டு 9 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர்னா அதில் அதாவது அந்த பாத்திரத்தில் எல்லாத்தையும் கோனுக்கு மாத்திரம் எத்தனை கோன் தேவைன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் equal to volume of the cone volume of the hemisphere, hemispherical shape அந்த மாற்றிக்கலாம். அப்போ இதுக்கு என்ன வால்யூம் ஆஃப் த கோனுக்கு என்ன பார்க்கணும்னா 1/3 பை ஆர் 1/3 பை R1 ஹைச், R1 ஸ்கொயர் ஹைச் ப்ளஸ் இது வந்து 2/3 பை R2 பை R2 இருக்கு, பை R கியூப், இங்கே வந்து R கியூப், R1 R. இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ண போறோம். One by 3 into 22/7 into 3 into 3 into 9 plus 2/3 into 22/7 into 3 into 3 into 3 3 into 3 into 3 எல்லாம் கட் பண்ண முடியும் பார்ப்போம். இங்கே ஒரு 3, இங்கே 3 கட் பண்ணிடலாம், இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 கட் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் இருக்குது என்ன இருக்குன்னு பாருங்கள், 22/7 into 9 3s are 27 ப்ளஸ் இங்கே ஒரு 22/7 into 9 into 18 அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு காமனாக ஒரு 22/7 வெளியே எடுத்துடலாம். 7 into 27 + 18 அப்படி இருக்கும். இப்போ இது இருந்தால் 22/7 into 45 இப்படி ஒரு ஆன்சர் கிடைக்குது. இப்போ நம்பர் ஆஃப் கோன்ஸ் நமக்கு தேவை. அது என்னன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை வால்யூம் ஆஃப் ஒன் கோன், அதாவது டிவைட் பண்ணால் தெரிஞ்சிடும். அப்போ வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒன்று போட்டு வச்சுருக்கோம். 22/7 into 6 into 6 into 15 அப்படி போட்டு வச்சுருக்கோம். இங்கே வந்து இங்கே ரிமைனிங் இருக்குது 22/7 into 45 இதுதான். அப்போ இதையுமே கம்ப்ளீட்டாக வெட்டிடலாம். கம்ப்ளீட்டாக வெட்டினீங்கன்னா
நமக்கு இதை கட் பண்ணிங்கன்னா 1, இது 3 கிடைக்கும். இதை கட் பண்ணிங்கன்னா நம்பர் 2 கிடைக்கும். அப்போ 6 × 2 = நம்பர் 12. ஓகே, கொஞ்சம் அப்போ நம்பர் ஆஃப் கோன்ஸ் ரெக்வயர்ட் எத்தனை அப்படின்னா ரெக்வயர்ட் வந்து 12. இதுதான் இந்த சமத்துக்கான ஆன்சர்.